கோவை அரசு மருத்துவமனையில் 9 ஆண்டுகளுக்கு முன்பு குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்த பெண் மீண்டும் கருவுற்ற நிலையில் பிரசவத்தின் போது தவறான சிகிச்சையால் தாயும் சேயும் உயிரிழந்ததாக உறவினர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் சுரேஷ்குமார். சுரேஷ்குமார், மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். வணக்கம் பராசக்தி. கோவை புளியகுளம் பகுதியைச் சேர்ந்தவங்க சங்கீதா அண்ணாதுரை தம்பதியினர். இவர்களுக்கு ஏற்கனவே 2 குழந்தைகள் இருக்கின்றனர். இந்த நிலையில் 2வது குழந்தை பிறந்த பிறகு கோவை அரசு மருத்துவமனையில் குடும்ப கட்டுப்பாடும் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில் குடும்ப கட்டுப்பாடு செய்த பிறகு 9 ஆண்டுகளுக்கு பிறகு சங்கீதா கர்ப்பம் தரிச்சிருக்காரு. இந்த நிலையில் உடல்நிலை சரியில்லைன்னு அவங்க அரசு மருத்துவமனையில் செக் பண்ணும்போது தான் கர்ப்பம் தரித்தது தெரிய வந்திருக்கு. அதன் பிறகு இது குடும்ப கட்டுப்பாடு பண்ணாலும் ஒரு சிலருக்கு நடைபெறும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருந்திருக்காங்க. அப்புறம் அந்த குழந்தை ரொம்ப அபாயகரமான நிலையில் இருக்குது. அந்த குழந்தையை நம்ம ஆப்ரேட் பண்ணி எடுத்துடலாம், அப்போ தான் தாயை காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் அண்ணாதுரை தனது மனைவி சங்கீதாவை கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காரு. அப்புறம் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தையை இறந்த நிலையில் எடுத்து அந்த குழந்தையும் நல்லடக்கம் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு சங்கீதாவுக்கு போடப்பட்ட ஸ்டிச்சில் இன்ஃபெக்ஷன் ஆனதாக சொல்லி மறுபடியும் ஒரு ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு சங்கீதாவுடைய உடலில் இருந்த கழிவுகள் எல்லாம் இந்த ஆப்ரேட் பண்ண வயிறு வழியாகவே வெளியே வந்திருக்கு. இதனால் இப்போ அதிர்ச்சிக்கு உள்ளான அண்ணாதுரை மருத்துவரை அணுகி ஏன் இந்த மாதிரி ஆகுது, என் ஒய்ஃப் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உடனடியாக அவங்கள காப்பாற்றுறதுக்கு வழி பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. மறுபடியும் போய் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தொண்டை மற்றும் வயிறு, கண் போன்ற பகுதிகளெல்லாம் அவங்க பயங்கரமாக இன்ஃபெக்ஷன் ஆகி அவங்களுக்கு அங்கெல்லாம் துளையிட்டு ஒரு ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. இருந்த போதிலும் ஆப்ரேஷன் பண்ணி நேற்று ஐசியூவில் வச்சுருந்துருக்காங்க. ஆரம்பத்தில் அண்ணாதுரை பேசும்போது அதுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் தொடர்ந்து அவங்க அன்கான்சியஸுக்கு போயிட்டாங்க. அப்போது ஒரு மருத்துவரை பல முறை அணுகியும் அவங்க மறுபடியும் நினைவு திரும்பிடும், பொறுத்துருங்க அப்படின்னே பதில் சொல்லியிருந்திருக்காங்க. இந்த போது நள்ளிரவு 1:30 மணி அளவில் சங்கீதா பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. அப்போது மருத்துவர்கள் உடனடியாக சங்கீதா உடலை எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு அண்ணாதுரையை வலியுறுத்தியதாக உறவினர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இருந்த போதிலும் தனது மனைவிக்கு நேர்ந்தது பிறருக்கு நேரக்கூடாது, இந்த விஷயம் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் உடலை நைட்டோட நைட்டாக வாங்காமல் தொடர்ந்து மருத்துவமனையிலேயே காத்திருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பிரேத பரிசோதனை செய்த பிறகு சங்கீதா உடலை தருவதாக மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இருந்த போதிலும் பிரேத பரிசோதனை நீங்கள் பண்ணவே வேண்டாம், ஏற்கனவே என்னுடைய மனைவியோட உடலை பல்வேறு இடங்களில் நீங்கள் அறுத்து ஆப்ரேட் பண்ணிட்டீங்க, அப்படியே கொடுங்க அப்படின்னு அண்ணாதுரை கோரிக்கை விடுத்ததாக சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில் குழந்தை இறந்த நிலையில் மீட்கப்பட்டு குழந்தையை வெளியே ஆப்ரேட் பண்ணி எடுத்தாதான் தாயை காப்பாற்ற முடியும்னு சொன்ன மருத்துவர்கள் தாயும் இறந்ததுனால இப்போ இருவருக்கும் நீதி கோரி மருத்துவர்கள் அலட்சியத்துக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய மருத்துவர்கள் இந்த மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை உடலை வாங்க மாட்டேன்னு உறவினர்கள் கோவை அரசு மருத்துவமனையில் குழுமியிருந்தாங்க. தற்சமயம் மாவட்ட ஆட்சியரை பார்த்து இப்போ மனு கொடுக்க போயிருக்காங்க. இப்போ நம்மளே இருக்கக்கூடிய ஒரு உறவினர் பழனிசாமி அவரிடம் கேட்கலாம். சார், இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, வேறு என்னென்ன விஷயங்கள் நடந்தது சார்? இந்த பொண்ணு எனக்கு அத்தை பையனுடைய மகங்க. பொண்ணை நான் தான் வளர்த்தினேன். ஆனால் அந்த பொண்ணு கல்யாணம் முடிச்சு கொடுத்து இன்றைக்கி இத்தனை வருஷம் ஆச்சுங்க. ஆனால் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஏதோ வந்தா அப்படிங்க, மறுபடியும் இப்போ ஏதோ குழந்தை இருக்குதுன்னு சொன்னாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி பண்ணி இப்போ அந்த ஆப்ரேஷன் பண்ணது இப்போ குழந்தை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி அந்த பொண்ணு இன்றைக்கி இறக்குற நிலைமைக்கு ஆளாகிடுதுங்க. ஆனால் அப்படியெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை இறக்குற அளவுக்கு இந்த வரைக்கும் ஆனதில்லைங்க. ஆனால் இந்த குழந்தைக்கு இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணி அன்றைக்கி இன்றைக்கி ஏதோ ஆப்ரேஷன் பண்ணுறதுல ஏதோ மர்மம் இருக்குங்கிற ஒரு சந்தேகம் இருக்குங்க. அதுக்காக மாவட்ட ஆட்சியாளர் எதை பார்த்து எங்களுக்கு பார்த்து நீதி வழங்க மாதிரி கேட்டுக்கிறேங்க. பாருங்க, நாங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துக்கு சேர்ந்தவங்க. எதை பார்த்து மாவட்ட ஆட்சியாளர் தான் எங்களுக்கு நீதி வழங்கணுங்க. ஏற்கனவே 2 குழந்தைகள் சங்கீதா அண்ணாதுரை தம்பதிக்கு இருக்காங்க. அவங்க 2 குழந்தைகளுமே 9th படிக்கிறவங்க, 6th படிக்கிறவங்களா இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அவங்களுடைய வாழ்க்கையும் எதிர்காலமும் என்ன ஆகுமோ அப்படின்னு அண்ணாதுரை மிகுந்த வருத்தத்தில் இருப்பதாக சொல்லியிருக்காரு. தொடர்ந்து தன் மனைவிக்கு நேர்ந்தது போல கோவை அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய எந்த மக்களுக்கும் நடக்கக்கூடாது, அதற்கான உத்தரவாதத்தையும் மருத்துவர்கள் தர வேண்டும் என அவர் பொது எண்ணத்துடன் அந்த போராட்டத்தை கையில் எடுத்து தற்சமயம் மாவட்ட ஆட்சியரை பார்க்க போயிருக்காரு. பராசக்தி. விரிவான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி சுரேஷ்குமார்.
திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸை மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.